சத்தியம். ஆனால் இந்த இயல்பான சத்தியமும் உங்களுக்குள்ள ஆழமாக போனால் அது பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை நீங்கள் இந்த நாளிலே தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு சங்கீதம் 40ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். அதனுடைய 12-13 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதா இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். என்னை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல சங்கீதக்காரனுடைய ஒரு குமரலை, சங்கீதக்காரன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை அவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அந்த நெருக்கடிக்கான காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில நிமிர்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை, நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் அவரை சூழ்ந்து நிற்கிறது. அது மட்டுமல்ல, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தாவே என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிரச்சனைகளை சொல்லுகிறார், அவருடைய நிலைகளை சொல்லுகிறார். என்னை சுற்றி என் அக்கிரமம் என்னை நிமிர்ந்து பார்க்க கூடாததா இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறது. என்னை எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது என்று அறியாமல் இந்த சங்கீதக்காரனாக இருக்கிற தாவீது ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு விடுதலைக்காக, சகாயத்திற்காக திறப்பில் நிற்பதை இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் அவரை சூழ்ந்து இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்திருக்கிறதுனால் நான் நிமிர்ந்து பார்க்க கூடாத ஒரு மணி நிலையிலே இருக்கிறேன் என்று தன்னுடைய நிலையை எழுதி வைக்கிறார். இப்போ ஆவிக்குரிய பிள்ளையுடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது விசாரிச்சோம்னா சங்கீதக்காரனோட நம்ம ரொம்ப இன்னும் டீப்பா சொல்லுவோம். எந்த பக்கமும் ஒண்ணுமே பண்ண முடியல பிரதர், எல்லா பக்கமும் பிசாசு என்ன பண்ண தடையை போட்டான், எல்லா டோரும் அடைக்கப்பட்டுருச்சு, எல்லா உதவியும் போச்சு, என்ன செய்யறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நான் சிட்கோ பகுதியில் ஒரு சர்ச்சுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அப்போ அந்த சர்ச்சு முடிஞ்ச உடனே ஒரு பிஸ்னஸ் மேன், அவர் பயங்கர அந்த 2 வீலர் ஃபைனான்ஸ் எல்லாம் கொடுத்து புது வண்டி சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நபர். எனக்கு அவரை தெரியாது, அவர் மங்களத்தில் தான் கடை வச்சிருந்துருக்கிறார். பட் அவர் என்னை பார்த்துருப்பார் போல இருக்குது. அந்த இடத்துல அவர் ஓரமாக அதுன்னு அப்படியே ஜப நேரத்தில் அழுதுகிட்டே இருந்தார். அவங்க மனைவி இந்த பக்கம் அழுகுறாங்க, அவங்க மனைவின்னு எனக்கு தெரியாது. அவங்க அழுதுகிட்டே இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, இதே வார்த்தையை தான் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய் நிற்கிறீங்க, எல்லாரும் உதவி செஞ்சாங்க, இன்னைக்கு உங்களுக்கு உதவியற்ற நிலையில, யாருமே உதவி இல்லாத ஒரு சூழ்நிலையில நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்கன்னு ஆண்டவர் தீர்க்கதரிசனமா சொன்ன உடனே அங்காவது சாஸ்தாங்கமா முன்னாடி விழுந்து, ஏசப்பா என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி அழ ஆரம்பித்தார். ஆமென். நல்ல பிசினஸ் பண்ண கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பை சேர்த்ததுனால அவருடைய லைஃப்ல மாந்திரிகத்தினுடைய ஒரு தாக்கம் அவருடைய நண்பர்னால் ஏற்படுத்தது நிமித்தம் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நிர்கதையாய் தன் மனைவி, அவருடைய கணவரை தன நேசித்தவங்க புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு தடவை சர்ச்சைக்கு போனான்னு அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் அவர்களோடு பேசின உடனே அவர்கள் தங்களை கர்த்தரிடத்தில் தாழ்த்தினார்கள். அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அந்த பாஸ்டர் அதை பற்றி நான் சொல்லவே இல்லை. நான் அன்னைக்கு கர்த்தர் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில நல்லா போயிட்டே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்திருப்பார். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு
நம்ம எப்படி விடுவோம்? யாரு நம்மளை கீழே தள்ளுவா? யாரு நம்மளை மேற்கொள்ளுவா? யாரு நம்முடைய ஆஸ்திகளை அழிப்பா? பிசாசா, நண்பனா, நம்முடைய எதிர் வீட்டுக்காரனா, பிசினஸ் பண்றவங்களா, சொந்த பந்தமா, யார் மூலம் நமக்கு இழப்பு வரும்னு தெரியாது. இந்த மாதிரி ஒரு நிலை வரும் பொழுது நம்ம எப்படி இருக்கோம்? அவன் தீமைகள் என்னை சூழ்ந்து இருக்கிறது என்று சொன்னது போல நான்கு பக்கமும் தீமைகள் அவன் சூழ்ந்திருந்த நிலைமையில தான் சங்கீதக்காரன் இருக்கிறதை எழுதி வைத்திருக்கிறார். இதுல அந்த வசனத்தினுடைய நடு மையத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தன. அல்லேலூயா. நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நிமர முடியாத தீமைகள், எந்த காரியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த என் அக்கிரமம் என்னை தொடர்ந்து பிடித்தது என்று எழுத வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையில திடீரென்ற மாற்றங்கள், திடீரென்ற இழப்புக்கு காரணம் மனிதர்கள் மூலம் வந்தாலும் யார் மூலம் வந்தாலும் அவர்கள் நம்மிடத்துல இருக்கக்கூடிய அக்கிரமத்தை வைத்துதான் நம்மளை வீழ்த்த முடியுமே தவிர நேரடியாக கர்த்தருக்குள்ள நம்ம எல்லாத்துலயும் சரியாக இருந்தோம்னா எந்த ஒரு மனுஷனும் நம்மளை என்ன செய்ய முடியாது, வீழ்த்துவதற்கு கர்த்தர் இடம் கொடுக்க மாட்டார். இப்ப இந்த சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில எல்லா இடத்திலையும் நெருக்க வருவதற்கு காரணம் என் அக்கிரமம் என்னை தொடர்ந்து பிடித்திருக்கிறது. ஆமென். அப்படின்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளும் வரும் போகும், ஆனா ஒரு பிரச்சனை மட்டும் தொடர்ந்து நம்மளை பிடிக்கும், தொடர்ந்து நம்மளை பிடிக்கும். அது நம்மளை சேதப்படுத்தும், அது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தும், அது ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தும். நம்மளை விட்டு நிறைய குடும்பங்கள், நிறைய உறவுகள் நம்மளை விட்டு பிரிந்து போகும். ஒரு தன்னந்தனியாய் இருப்போம், கடைசியில நம்ம நார்மலாயிடுவோம். இது எப்படி ஒரு அலை, கடல்ல ஒரு அலை வருகிறதை போல இந்த அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில 3 மாதத்துக்கு ஒரு தடவை, 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 9 மாதத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துல 4-5 தடவை இந்த பிரச்சனைகள் அப்பப்போ நம்மளுடைய வாழ்க்கையில தலைத்திருக்கும். இதனுடைய பின்னால இருந்து செயல்படுவது எது என்றால் அது என்னுடைய உங்களுடைய அக்கிரமம் தான் இவைகளை செயல்படுத்துகிறதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்பதை இனி வரும் வசனங்களில நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப அடுத்த வசனம் சங்கீதம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 16-17 வாசிக்கலாம். என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் நான் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். ஆமென். இப்ப சங்கீதக்காரருடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிறவர் தான், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர் தான், எப்பொழுது கர்த்தருக்கு பிரியமான ஒரு தாசன் தான். ஆனால் அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், அப்பப்போ வருகிற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில என்னென்ன கிளம்புதோ அதெல்லாம் அங்கே என்ன செஞ்சிருக்குது, வந்திருக்கிறது. அப்ப அவர் மனம் விட்டு சொல்லுகிறார். சங்கீதக்காரனுக்கும் நமக்கு இருக்கிற ஒரே வேறுபாடு என்னன்னா, சங்கீதக்காரன் உண்மையை ஒத்துக்கொள்வார், நம்ம என்ன செய்ய மாட்டோம், உண்மையை சீக்கிரத்துல ஒத்துக்கொள்ள மாட்டோம். அதனாலதான் சங்கீதக்காரனுக்கு அந்த அதிகாரத்துல விடுதலை நடந்துருது. நமக்கு எத்தனை அதிகாரம் படித்தாலும் விடுதலை ஆக மாட்டேங்குது என்பதுனா நம்ம நிறைய விஷயத்தை நமக்குள்ள ஒத்துக்கொள்வது இல்லை, அதை மறைத்துக் கொள்ளுகிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆமென். என் மேல் நோக்கமாய் எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறார். என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும் என்று சொல்லி சங்கீதக்காரர் அவருடைய நிலைமைகளை சொல்லுவதை இன்னும் அதிக ஆழமாக நம்ம பார்க்கலாம். அப்போ இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். 38ஆம் அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 38 அதனுடைய 4. நல்ல கவனிங்க. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நான் நிறைய வசனங்களை இந்த நாளில் எடுக்கும் பொழுது எல்லாமே கர்த்தர் அதிகமா சங்கீதத்திலிருந்து எடுத்து கொடுத்தார். எனக்கு அது ஒண்ணுமே புரியல.
ஆனா சங்கீதக்காரன் சொல்லுங்க, என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேல பெருகிற்று, மேலாக பெருகிற்று. அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்க கூடாத பாரமாயிற்று. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, என்ன தெரியல, என் வாழ்க்கையில எந்த பிரச்சனை எப்படி வந்ததுன்னு தெரியல, யாராலும் வந்தது தெரியல, யாரோ எனக்கு சூனிய வச்சுட்டாங்களோன்னு சொல்லி நம்ம நிறைய இடத்துல போடுவோம். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் அக்கிரமம் என் தலைக்கு மேலாக பெருகிற்று. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய அக்கிரமம் நம்மகிட்ட இல்லைன்னா மந்திரவாதி நமக்கு மாந்திரிகம் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு இந்த ரகசியம் தெரியறது இல்லை. நம்முடைய அக்கிரமத்தை வைத்துதான், நம்ம வீக்னஸை வச்சுதான், நம்ம பலகீனத்தை வச்சுதான், அது வழியாக தான் மாந்திரிகம் பண்ண முடியும். நேரடியாக ஒரு எல்லா மனுஷனுக்கும் மாந்திரிகம் பண்ண முடியவே முடியாது. ஒரு மனுஷன் கர்த்தருக்குள்ள அபிஷேகத்துக்குள்ள எல்லா விதத்திலையும் சாபத்தை ஜெயித்த ஒரு மகனுக்குள்ள மாந்திரிகம் பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. ஆகையினால கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் இந்த வசனங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எங்கள் அக்கிரமம் என்று சொல்லவில்லை, என் அக்கிரமம். ஹல்லேலூயா. என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அது மட்டுமல்ல, அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரம் ஆயிற்று என்று சொல்லி இருக்கிறார். இப்படி தேவனுடைய வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்ப சங்கீதக்காரன் ஆமென், தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை மீறி என்ன ஜனங்களை லெக்கம் பார்க்க கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சங்கீதக்காரன் இருக்கிற தாவீது மீறி லெக்கம் பார்த்த உடனே தேவனுடைய கோபம் தேசத்துல வந்து அவன் உருவின பட்டயத்தோடு கூட தேவதூதன் தேசத்துல கிட்டத்தட்ட 70,000 பேருக்கு மேல சங்காரம் பண்ணி கொண்டே இருக்கிறான். அப்ப அந்த மரணத்தை பார்த்த உடனே அவன் தாவீதால என்ன செய்ய முடியல, எவனோ செத்துட்டு போட்டு விடல. ஆண்டவரே, நான் செய்த பாவத்துக்கு, நான் செய்த தவறுக்கு இந்த ஜனங்கள் ஏன் பாதிக்கப்படணும்? நான் தான் பாவம் செய்தேன் என்று தேவ சமூகத்தில் விழுந்த உடனே தேவ தூதனுடைய கைகள் நிறுத்தப்பட்டது. அந்த மரண ஓலங்கள் அதோடு நிறுத்தப்பட்டதாக நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இப்போ நம்ம குடும்பத்துல யாரு பிரச்சனை பண்ணாலும் சரி, அவங்களை நம்ம என்ன செய்யக்கூட காயப்படுத்துவதை விட்டு ஆண்டவரே, இந்த பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம் என்று நீங்கள் ஒத்துக்கொண்டு நம்ம தேவ சமூகத்துல நம்ம குடும்பத்துக்காக திறப்பில் நின்றா, ஆண்டவர் நமக்காக நாம் பரிந்து பேசுகிற காரியத்துக்காக நம்ம மேல குற்றமே இல்லைனாலும் நம்ம அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்துல நம் மூலம் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்துவார். ஆனா நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களை நம்ம கார்னர் பண்றோம். உங்களாலதான் இந்த பிரச்சனை நம்ம சொல்றோம், உங்களாலதான் எனக்கு நிம்மதி இல்லைன்னு சொல்றோம். இப்படி சொல்லுவதை நம்ம நிறுத்தணும் முதல்ல. ஏன்னா மற்றவங்களால நம்ம காயப்பட்டால் நம்மளும் அந்த காயத்துக்கு காரணமாக இருப்போம். நம்ம காரணமாக இல்லாம நமக்கு ஒரு காயம் வரவே வராது. ஆகையினால நம்முடைய நண்பரோ நம்முடைய சகோதரனோ சகோதரியோ ஒரு குற்றத்தை செய்தார், அந்த குற்றத்தின் மூலம் நம்ம பாதிக்கப்பட்டால் தேவ சமூகத்துல நாமும் ஆண்டவரே பரிந்து பேசி ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாறும் பொழுது நம்முடைய சகோதரனுக்கோ சகோதரிக்கோ கர்த்தர் சீக்கிரமாய் ஒரு விடுதலையை கொடுப்பார் என்பதற்கு தான் இந்த நாளில தேவன் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. நான் ரொம்ப ஸ்பீடா போகல, உங்களுக்கு புரிய வைக்கும்படியாக நான் நிதானமா பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்புறம் இன்னொரு வசனத்துக்கு சுப்ரீகிட்ட வாங்க, இது 69வது வசனத்துக்குள்ள வாங்க, அதிகாரத்துக்குள்ள வந்து 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 69:4. நல்ல கவனிங்க இந்த வசனத்தை. நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். காரணம் நம்ம நினைப்போம், நான் எந்த தப்பு செய்யலையே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை நம்ம நிறைய பேர் அழுகிறோம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் அக்கிரமம் என் தலைக்கு மேல பெருகி இருக்கிறது. என் அக்கிரமம் என்றால் நம்முடைய தாய் தகப்பன் செய்த பாவம், அது நம்முடைய வாழ்க்கையில சாபமாக வந்து நின்னால் அது நமக்குரிய பாவமாக அக்கிரமமாக மாற்றப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆவிக்குரிய பிள்ளைடைய வாழ்க்கையில நம்ம செய்ய தவறு செய்யலனாலும் நம்ம வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னா தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் நான் விசாரிக்கிற கர்த்தராக இருக்கிறேன். அப்படி என்றால் நம்முடைய மரித்து போன நம்முடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கிற நம்முடைய
தகப்பனோ தாயோ நம்முடைய பாட்டி தாத்தா யாரா இருந்தாலும் அவர்கள் செய்த அநியாயங்கள், அவர்கள் செய்த மீறுதல்கள், அவர்கள் செய்த எல்லாம் அக்கிரமமாக அது சாபமாக கன்வெர்ட் ஆகிறது. அது பின் வருகிற சந்ததியா இருக்கிற நம்முடைய சந்ததியில நம்மளை பழி வாங்க துடிக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமாய் இருக்கிறார், அது உண்மைதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் இப்படிப்பட்ட உபத்திரவம் நமக்குள்ள வரும்பொழுதுதான் நம்முடைய தலைமுறையில இப்படிப்பட்ட சாபம் இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். ஆமென். அந்த சாபம் நம்முடைய வாழ்க்கையில பழி வாங்கும் பொழுது இந்த சங்கீதக்காரனை போல, ஆண்டவரே என் அக்கிரமம் என் தலைக்கு மேல என்ன செஞ்சிருக்குது, பெருகி இருக்குது, எனக்கு சகாயம் செய்யும், என் பாவத்தை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும் என்று திறப்பில் நிற்கிறவர்களுக்கு தான் அவருடைய ரத்தம் இன்னைக்கு விடுதிக்கிற ரத்தமாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. வாசிங்க, நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். இங்க வந்திருக்கிற எத்தனை பேர் காரணம் இல்லாம காயப்படுறோம்? காரணம் இல்லாம எத்தனை பேர் காயப்படுறோம்? அதுதான் நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள். காரணமே இல்லாம நம்மளை நிறைய பேர் பகைக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியல. நம்ம நைட்டு முழுவதும் தலையை போட்டு என்ன செய்யறோம்? ஒன்றும் செய்யலையே, ஒன்றும் செய்யலையே, ஏது வந்துச்சு. ஆமென். அடிக்கடி சொல்லுவேன், ஆமென். நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தாலும் நன்மைக்கு ஏதுவாகதான் கர்த்தர் அதை நமக்கு செய்வார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது தீமை நமக்கு வராது. இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த அக்கிரமம் தலை தூக்குவதனுடைய காரணம் என்ன? ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மட்டும் இந்த சாபம் தலைவிரித்து ஆடுவதன் காரணம் என்ன? நம்மளதான் அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட விடாதபடிக்கு பிசாசு தடுப்பான். நம்மளதான் ஆண்டவரோடு இணைய விடாதபடிக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில தாண்டவமான பண்ணுவான். நம்ம பரலோகத்துக்கு போயிடக்கூடாது. ஆண்டவரை கேள்வி கேட்கணும். நீங்க சிலுவையில மரித்திருந்தா, நீங்க உண்மையிலே எனக்காக சாபமா இருந்தா, நான் ஏன் இந்த சாபத்துல கஷ்டப்படணும்னு நம்ம எல்லாரும் ஆண்டவரை கேள்வி கேட்கணும்னு பிசாசு இந்த சாபத்தை நமக்குள்ள தூண்டி விடுவான். ஆனா எப்போ சங்கீதக்காரனா இருக்கிற தாவீதை போல மற்றவங்க மேல காரணத்தை போடாம, மற்றவங்க மேல நம்ம எந்த விதமான தீங்கான காரியத்தையும் திணிக்காம, நான் தான் காரணம், என் தலைமையில் இருக்கிற அக்கிரமம் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், என்ன 4 பக்கமும் எண்ணிக்கைக்கு அடங்காத பிரச்சனைகள் தீமைகள் என்னை சூழ்ந்திருப்பதற்கு காரணம் என் அக்கிரமம் தான், நான் நிமிர்ந்து பார்க்க விடாதபடிக்கு என் தலையை குனிய வைப்பது, அவமானத்தை கொண்டு வருவது எனக்குள்ள இருக்கிற அக்கிரமம் தான், என் வாழ்க்கையை சீரழிப்பது என் அக்கிரமம் தான். இதிலிருந்து மீட்பதற்கு என் அப்பா 2000 வருடத்திற்கு முன்பதாக சிலுவையில் ரத்தத்தை சிந்தியிருக்கிறார் என்று எந்த மனுஷன் ஒத்துக்கொண்டு அவன் பாவங்கள் அறிக்கையிடுகிறானோ அவன் வாழ்க்கையினுடைய ரத்தம் பரிசுத்தமாக்குகிறது, சாபத்திலிருந்து அவனை மீட்கிறது, அவனை ரட்சிப்பினுடைய சந்தோஷத்துக்குள்ள அவனை கழிவுற செய்கிறது. இதுதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைகளும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு நிறைய நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதுதான் எல்லாம் போயிடுச்சு, எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையில வாங்கிட்டாரு, எனக்கு எப்படி சாபம் இருக்கும், என் தலையில எப்படி அக்கிரமம் இருக்கும்? அவன் ஆண்டவர் பாவத்தை தான் சுமந்து செய்து தீர்ந்துட்டாரு. அப்ப ஏன் பாவம் செய்றீங்க? அல்லேலூயா. ஏன் உங்களை சுத்தி பாவம் வருது? அவன் ஏன் வருது? இப்ப சாபத்தை மட்டும், பாவத்தை ஒத்துக்கொள்வாங்க, சாபத்தை ஊழியக்காரர்களே ஒத்துக்கொள்றது இல்லை. அவன் எந்த ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கொள்ளலையோ கடைசி வரைக்கும் அதுல விடுதலை வராது. ஆமென். இப்ப சாபம் இருக்கிறது உண்மைதான். அதே போல சாபத்தை ஏசப்பா சிலுவையில ஜெயித்திருக்கிறார், அதை விட உண்மை. இந்த ரெண்டு ஒன்று, இதை எதிர்க்கும் பொழுது ஜெயித்த இயேசுவின் ரத்தத்தை கொண்டு அதை நம்ம என்ன செய்யணும்? முறியடிக்க வேண்டும். இதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. உங்க தாத்தா வாங்கின சொத்து உங்களுக்கு சொந்தம் தான், ஆனா உங்க பேர்ல கரையமானால் தான் உங்களுக்கு அது சொந்தம். ஆனா என் சொத்துக்கு சொல்லிக்கிடலாம். ஆனா எப்போ அவன் டெத் சர்டிபிகேட் வாங்கி வாரிசு சர்டிபிகேட் வாங்கி ரெண்டையும் இணைச்சி உங்க பேர்ல மாத்துறீங்களோ அப்பதான் அந்த சொத்து உங்களுக்கு சொந்தமாகும். அதே மாதிரி ஏசப்பா சிலுவையில நமக்காக சிந்தின ரத்தம் உண்மைதான். நீங்க பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அவரே அப்பா, அவர் ரத்தத்தினால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், இந்த பாவம் என்னை மேற்கொள்ளாது என்று எந்த ஒரு மனுஷன் புதிய உடன்படிக்கைக்குள்ள போய் இது என் அப்பா என்று ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனுக்கு தான் அவர் சிந்தின ரத்தம் சொந்தமாக மாறும்.
வாயில சொல்லிக்கலாம் ஏசப்பா ஏன்பா ஏன்பா. ஆனா புதிய உடன்படிக்கை ரத்தத்தை நம்ம சொந்த கொண்டாடணும். பழைய உடன்படிக்கையை உடைக்கணும், புதிய உடன்படிக்கைக்குள்ள வரணும். ரெண்டு உடன்படிக்கைக்குள்ளேயும் இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில சாபம் உடையாது. ஏன் நம்மளை சாபம் பின்தொடர்கிறது? ஏன் அக்கிரமம் நம்மளை பின்தொடர்கிறது? இந்த உலகத்தோடு நம்ம பண்ணின உடன்படிக்கை நம்ம உடைக்கல. ஆமென். விக்கிரகங்களோடு பண்ணின உடன்படிக்கையை உடைக்கல. விக்கிரகத்தோடு பண்ணின பூஜைகளை நம்ம உடைக்கல. நம்ம மேல இருக்கக்கூடிய பழைய அக்ரிமெண்ட் நம்ம என்ன செய்யல? முறைப்படி கிளியர் பண்ணாமலே நான் இயேசுப்பா பிள்ளைன்னு சொல்றோம். உண்மைதான். ஆனா அவனும் என்ன சொல்றான்? இவன் என் பிள்ளை. அவன் யார் சொல்றான்? பிசாசு ஏன் பின்தொடர்கிறான்? அவன் ஏன் பிள்ளை. பார்வோன் ஏன் ஜனங்களை பின்தொடர்ந்தான்? அவன் ஏன் அடிமை. அவன் நான் சொன்னதுக்காக அவன் வச்சிருந்தேன், நீ என்னை விட்டு எப்படி கொண்டு போகலான்னு சொல்லி அந்த உடன்படிக்கைக்குள்ள நிறுத்த பார்த்தான். ஆனா ஆண்டவர் புதிய உடன்படிக்கையினால அவர்களை கொண்டு வந்து சேர்த்தான். ஆனால் அந்த ஜனங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த வசனத்தை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பழைய எகிப்தின் மேல இருக்கக்கூடிய எண்ணம், எகிப்தின் மேல இருக்கக்கூடிய ஆசை, எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிற அந்த உறவு அவர்களை விட்டு மாறாததுனாலதான் பிரச்சனைகள் அவர்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு ஏன் ஆவிக்குரிய பிள்ளைகளே, சிலுவையில இயேசு நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை சாபத்திலிருந்து மீட்ட பிறகும் இந்த அக்கிரமம் நம்மளை பின்தொடர்கிறது. நீங்களும் நானும் முறையாய் அக்கிரமத்தை உடைக்கவில்லை. அக்கிரமத்தை நம்முடைய வாழ்க்கையில புதிய உடன்படிக்கையின் ரத்தத்தினால அவைகளை கேன்சல் பண்ணவில்லை. நம்ம இயேசுவோடைய பிள்ளை என்று நம்ம அறிக்கை பண்ணினோம். ஆனால் இதற்கு முன்பதாக இன்னொரு இடத்திலேயே நம்ம அறிக்கை பண்ணியிருக்கிறோம். நம்முடைய தாய் தகப்பன் நம்மளை எங்கேயோ அறிக்கை பண்ணியிருக்கிறார்கள். நம்முடைய பெற்றோர்கள் நம்ம ஏதோ ஒரு கோயில்ல ஏதோ ஒரு வேளாங்கண்ணில கூட நம்மளை என்ன செஞ்சிருப்பாங்க? குழந்தை பாக்கியத்திற்கு முன்னதாக நம்மளை என்ன செஞ்சிருப்பாங்க? பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. இந்த உடன்படிக்கை உடைக்கிறனா அப்படிப்பட்ட ஆவி நம்மளை பின்தொடரும். ஹல்லேலூயா. அதை நம்மளை பின்தொடர்வதற்கு யாரு காரணம்? நம்முடைய தாயோ, நம்முடைய தகப்பனோ, நம்முடைய முற்பிதாக்கள் யார் வேணாலும் இருக்கலாம். அவர்கள் செய்த உடன்படிக்கையை உடைக்காததினால் இயேசுவுடைய புதிய உடன்படிக்கையுடைய ரத்தம் நம்மளை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பிறகும் நம்மளை மீட்க முடியல. சங்கீதக்காரன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில அக்கிரமம் பின்தொடர்ந்து இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையில 4 பக்கமும் பிரச்சனை, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் அவனை சுற்றி இருந்திருக்கிறது. எந்த பக்கமும் நிமிர்ந்து பார்க்க முடியாத பிடிக்கவும் பிரச்சனைகள் தலைக்கு தூக்கி நின்றிருக்கிறது. இப்படி எல்லாம் அவருடைய வாழ்க்கையில வருவதற்கு காரணம் என் அக்கிரமம் என் தலைக்கு மேல் பெருகி இருக்கிறது தான் காரணம் என்பதை வெளிப்பாடுகளோடு அவன் அறிந்து கொண்டான். இன்றைக்கு நீங்களும் நானும் அதை தான் ஒத்துக்கொள்ள போகிறோம். நிறைய காரியத்தை கத்தனை நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற்ற போகிறார். இப்ப வாசிங்க 69:4. வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்றிருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நல்ல கவனிங்க, நான் எடுத்துக்கொள்ளாததை நான் எதையுமே எடுக்கல, ஆனாலும் நான் திரும்ப கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுறேன். இதுதான் நம்ம சாபம், இதுதான் அக்கிரமம். நம்ம செய்யாத தவறுக்கு பிசாசு நம்மளை தண்டிப்போம். நம்ம செய்த தப்புனால நம்ம தண்டிக்கப்படலை. நம்ம தலைமையில இருக்கிற அக்கிரமம், நம்முடைய தாய் தகப்பன் யாரையோ நடுத்தரவில் அவமானப்படுத்தியிருப்பாங்க. நம்முடைய தாய் தகப்பனை யாரோ ஒரு பொண்ணை நடுவழியில என்ன செஞ்சிருப்பாங்க? கேவலப்படுத்தியிருப்பாங்க. அன்னைக்கு அந்த பெண்ணால அந்த மகனால வந்த சாபம் நம்முடைய சந்ததியில அந்த அவமானத்தை ஏற்படுத்த துடிக்கிறது. அதுதான் இந்த இடத்துல எழுத வைத்திருக்கிறது. நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலை மயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். தேவ பிள்ளையே, நீங்கள் புலம்ப வேண்டாம், ஏன் என்று அழ வேண்டாம். ஒரே வார்த்தை, என் தலைமையில் இருக்கிற அக்கிரமம் தான் இதுக்கெல்லாம் காரணம் என்பதை ஒத்துக்கொள்ளுங்கள். நிச்சயமா கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுதலை செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்து, வீணாக எனக்கு யாரு சத்ருவா எழுப்புறானே தெரியல. நம்ம நேசிக்கிறவங்க திடீர்னு சத்ருவா எழுப்புறாங்க. இது எப்படி நடக்குன்னு நமக்கு தெரியாது. இதுக்கு உள்ள இன்னும் ஒரு ரகசியம் இருக்கிறது. நம்மளை புலம்பிக்கிட்டே இருக்கிறோம், புலம்ப வேண்டாம். இதுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரியம் தான். வீணாக
எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். ஒரு தப்பு செய்யல நம்ம, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து சில பிரச்சனைகள் நம்மளை பின்தொடர்கிறது. இதனுடைய ரகசியத்தை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறது? நான் எடுத்துக் கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியது ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம ஒரு பழக்கடைக்கு போறோம், ஒரு கிலோ பழம் எடுத்தா ஒரு கிலோ பழத்துக்கு காசு கொடுக்கலாம். ஆனா பழமே எடுக்கல, ஒரு கிலோக்கு காசு கேட்டா என்ன அர்த்தம்? நீ எடுத்த, நீ சாப்பிட்ட, காலி பண்ண, நீ கொடுத்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் நிரூபிச்சா என்ன பண்ணணும்? 4 பேர் முன்னாடி நம்மளை கேட்கும்போது இந்த தொலைச்சுப்போம் அப்படின்னு என்ன செஞ்சுருவோம்? கொடுத்துட்டு வந்துடுவோம். பழம் நம்ம என்ன ஒரு பழத்தை சாப்பிடாமலேயே 150 ரூபா கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நான் உதாரணத்துக்கு சொன்னேன். இதே மாதிரி உங்க லைஃப்ல எந்த தவறுமே செய்யல, யாருகிட்டையுமே நிறைய பேர் என்ன செய்வாங்க, நம்ம ஆரம்பத்தில் ஊழியருக்கு வந்த புதுசுல சிஸ்டருக்கு தெரியும், இந்த முதல்ல ஒரு குழுல பணம் வாங்கிடுவாங்க, திரும்ப வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. இந்த குழு தலைவி அவங்க பேர்ல இன்னொரு தடவை என்ன செஞ்சிருவாங்க, தெரியாமல வாங்கிடுவாங்க. திடீர்னு இந்த அம்மா என்ன செய்வாங்க, கெட்ட மாட்டாங்க. அந்த குழுக்காரன் என்ன பண்ணுவான், நேரம் அவங்க வீட்டுக்கு போயிடுவோம். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் வாங்கவே இல்லையே, நான் வாங்கவே இல்லையே. அப்ப இந்த குழுக்கார வீடை காலி பண்ணி எங்கேயாவது போயிடுவோம். அப்படி நம்ம மகா சிஸ்டர் கூட அப்படி மாட்டிக்கிட்டு என்ன செஞ்சாங்க, ஒரு குழுக்கு பணம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? எதிர்பாராம நடக்குதா, வேணும் நடக்குதா? இல்லை, இது பின்னாடி நம்முடைய தலைமுறையில் இப்படி யாரையாவது, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க யாரையாவது என்ன செஞ்சிருப்பாங்க, ஆட்டையை கொடுப்பாங்க. இதுதான் நம்ம லைஃப்ல இந்த அக்கிரமம் பின்னாடி நம்மளை பின்தொடர்ந்து நம்மளை நஷ்டப்பட வைக்குது. அதான் இது நல்லா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வர பிரச்சனைகளை நீங்க குழம்ப மாட்டீங்க. நீங்க ஏன் வருதுன்னு சொல்லி நீங்க பண்ற டென்ஷன்லயே அந்த பிரச்சனையோட நீங்க ரொம்ப பிரச்சனை ஆயிடுவீங்க. இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்ளாததே நான் கொடுக்க வேண்டியது ஆயிற்று என்றால் நம்ம தலைமுறையில ஒரு மிஸ்டேக் இருக்குது. அது ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அது உங்க வாழ்க்கையோட முடிஞ்சிடணும். அது உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில பின்தொடரக்கூடாதுன்னா அந்தோடு கூட தேவ சமூகத்தில் அமர்ந்து இன்னைக்கு நான் நஷ்டப்பட்டது இன்றையோடு போட்டோம், என்ன நஷ்டப்பட வைத்த அந்த அக்கிரமம் எதுவா இருந்தாலும் என் தலைமுறையில யார் அந்த பாவம் செஞ்சிருந்தாலும் அவங்களுக்காக நான் திறப்புல நிற்கிறப்பா, அவர்கள் செய்த பாவத்துக்காக நான் மன்னிப்பு கேட்கிறோமான்னு சொன்னா அன்றோடு உங்க வாழ்க்கையில அந்த அக்கிரமம் முடிஞ்சிடும். இப்ப ஏன் இந்த ஆண்டவர் அனுமதிக்கிறது? நல்லதா கெட்டதா? நல்லதா கெட்டதா? நல்லது தானே. நம்ம லைஃப்ல இருக்கிற கரப்ஷனை அதனது காலத்துல ஆண்டவர் நமக்கு உணர்த்தி நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்துறது நல்லதா கெட்டதா? அப்ப பிரச்சனை வந்து ஏன் புலம்புறீங்க? அப்ப போராட்டம் வெடிச்சுன்னா எங்களுக்கு ஒரு கிளம்புறீங்க, ஏன் புலம்புறீங்க? கண்டிப்பா நம்ம என்ன செய்யணும், நம்ம லைஃப்ல நிதானிக்கணும். ஏன் இது நடக்குன்னு நிதானிக்கணும். ஏன் இந்த லைஃப்ல அது வருது, எந்த ரூட்ல வருது, யார் இதுல பாதிக்கப்படுறோம்? நான் அதிகமா பாதிக்கப்படுறேனா, என் கணவர் அதிகமா பாதிக்கப்படுறானா, என் மூத்த மகன் பாதிக்கப்படுறானா, என் இளைய பையன் பாதிக்கப்படுறானா? ஆண்டவர் ஏன் இது நடக்குன்னு ஆண்டவர் கேளுங்க. வெளிப்பாடு வரலையா? ஒரு ஊழியரை கேளுங்க. ஊழியரை கேட்டு சரி பண்ணி அதை சரி பண்ணுங்க, சிம்பிளா அந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அதனால ஆண்டவர் சில காரியத்தை நம்ம ஆண்டவருக்குள்ள நெருங்கி போக போக ஆண்டவர் தான் சில விஷயத்தை நம்ம காண்பிப்பார். ஆப்போசிட்டா இருந்தா ஆண்டவர் அனுமதிப்பார். நீதிமான்களுக்கு பூமியில சரி கட்டப்படும். இங்க நம்ம முன்னாடி நம்ம வாலிபத்தில் சில தவறுகளை ஆண்டவர் இப்ப நம்ம நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்குள்ள வளரும் போதே நம்மளை சரி பண்ணிடுவார். அல்லேலூயா. ஃபவுண்டேஷன் போடும் பொழுது தவறுகளை சரி பண்ணணுமா? பில்டிங் கட்டினதுக்கு அப்புறம் ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணணுமா? நீங்க நல்லா தீர்க்கதரிசியா வளர்ந்துட்டீங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏதாவது ஒரு கல்ல ஃபவுண்டேஷன்ல ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு எடுத்தா நம்ம லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கை முடிச்சிடும். ஆனால் ஆண்டவருக்குள்ள நெருங்கும் போதே நம்மளை அழகா சீர்படுத்தி தேவையில்லாத கல்லை எடுத்து நம்மளை அழகா பொறுமையா கட்டி எழுப்புவார். கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் மாறும். அல்லேலூயா. அவருக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது. அவர் எப்படி உங்களை கைவிட முடியும்? ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சீசர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து பார்த்து நம்பினாங்க. அதுலேயும் ஒருத்தர் நம்பலை. நம்ம விசுவாசித்து அவர் என்ன செய்யறோம்,
தரிசித்து நம்பினாங்களே நம்பல, நம்ம அவர் விசுவாசித்து நம்புறோம். அப்போ ஆண்டவர் நமக்கு எவ்வளோ டீப்பா நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்ததுக்கு ஒரு ஆசையா இருப்பார். அதனால ஏன் இந்த புலம்பலும், ஏன் இந்த பற்கடிப்பும், ஏன் இந்த அழுகையும் அப்படின்னு சொல்லி புலம்பாம, ஆண்டவரே இதுக்குள்ள நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், இந்த பிரச்சனை சரண்டர் ஆகுறது. நம்ம சரண்டர் ஆனா பிரச்சனை சரண்டர் ஆகிடும். நான் தான் இதுக்கு காரணம்னு ஒத்துக்கிட்டா மொத்த பிரச்சனையும். எங்க சபையில ஒரு விசுவாசி இருக்கிறாங்க. மொத்த தடவை சிஸ்டர் தான் கூட்டிட்டு வந்தாங்க. வந்த உடனே 2 வாரத்துல அவங்க குடும்பத்து கம்பெனியில பயங்கர பிரச்சனை. என்ன செஞ்சாலும் உன் மேனேஜர் என்ன பண்ணுவான், நீ செஞ்சது சரியில்லைன்னா அந்த சிஸ்டர் திட்டிக்கிட்டு ஒரே டென்ஷன் ஏற்றிக்கிட்டு அவன் வேலையை விட்டு நிற்கிற அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருப்பான். எது செஞ்சாலும் போற அந்த சிஸ்டர் வந்து தலைவலி, ஒரே பதட்டம், என்ன பண்ணு தெரியாம சரி வாங்கன்னு சொல்லி வந்தாங்க. ஒன்னே ஒன்று கத்துக்கிட்டே சொல்ல சொன்னேன், ஆண்டவரே நான் இனிமே நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன், என்ன சொன்னாலும் கேட்பேன். ஏன்னா நான் ஒப்பு கொடுத்து 3 நாள் என்ன செய்யணும், ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து உங்க வாழ்க்கையில நீங்க என்ன சொல்லி கேட்கறன்னு மட்டும் தீர்மானம் எடுங்கண்ணே. எடுத்துட்டு போனாங்க, அவ்வளவுதான். அவங்க கம்பெனியில அந்த பிரச்சனை அப்படியே ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கு அவங்க தான் சாட்சி. ஆமாவா இல்லையா சிஸ்டர்? பெரிய ஜெபமே பண்ணல. அப்போ தேவனுடைய வெளிப்பாடு, நம்ம எவ்வளோ ஆண்டுகிட்ட நெருங்குறோமோ ஆண்டவன் நம்மகிட்ட ஏதோ ஒரு கல்லு பிசாசு என்ன செஞ்சிருப்பான், தூக்கி நிப்பாடுவோம். இந்த விஷயத்துல இவன் நெருங்க முடியாது, ஆண்டவரே இவன் அந்த பாலியா இருக்கிறான், இவங்கிட்ட அந்த கல் இருக்குது, இவங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்குது, இவங்கிட்ட இந்த பாவம் இன்னும் அறிக்கப்படலை, இந்த பாவம் இன்னும் என்ன செய்யல, தள்ளப்படல, இதனால இவங்க உங்ககிட்ட நெருங்க முடியாதுன்னு பிசாசு என்ன செய்வான், சவுண்ட் பண்ணுவான். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார், அந்த நெருக்கத்தை ஆண்டவர் நமக்கு அனுமதிச்சு இந்த கல்லுக்கு உண்டான அந்த பிரச்சனைக்கு உண்டான பாவத்தை நமக்கு வெளிப்படுத்தி அதை நம்மளை அறிக்கை பண்ணி வச்சு ஆண்டவர்களை தூக்கி எடுப்பார். இதுதான் நம்ம நினைக்கிற போராட்டம், நம்ம நினைக்கிற பிரச்சனை, நம்மளை சுற்றி நடக்கிற அவமானம் நம்ம நினைக்கிறோம். பட் வந்துட்டு பிசாஸ் நம்மளை சூப்பரா ஏமாத்தி ஆண்டோட கெட்டி சேர்றதுனால தான் ஒரு பிரச்சனை. சபைக்கு நீ அடிக்கடி உங்க பாசோட டச்சப்ல இருக்கலாம் ஒரு பிரச்சனை, வாரம் சபைக்கு போகலாம் ஒரு பிரச்சனை. நீ கொஞ்சம் ஸ்லோவா போ, உனக்கு பிரச்சனை வரான்னு சொன்னா இவங்களும் ஸ்லோ பண்ணிடுவாங்க, பிரச்சனை ஸ்லோவ் ஆயிடும். இப்படி பிரச்சனை என்ன செய்யும், ஸ்டாப் ஆயிடும். நீங்க ஆண்டோட நெருங்கல நிப்பாட்டினா பிரச்சனை ஸ்டாப் ஆயிடும். ஆனா என்னைக்கா தான் அந்த பிரச்சனை தொடரும். ஆனா ஆண்டோட நெருங்க உங்க பிரச்சனை எது வந்தாலும் இல்ல, கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிப்பார், என்ன அவர் கைவிட மாட்டார், அவர் என் வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். அதனால அவர் மிஞ்சி எனக்கு என்ன ஒண்ணுமே நடக்காது, என்ன ஆனாலும் பரவாயில்ல அவர்கிட்ட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரமா நீங்க அச்சீவ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அதனால கர்த்தருக்கு முன்பதாக இந்த வசனத்தை திரும்ப ஒரு வாசித்து அடுத்த வசனத்துக்கு போகலாம். நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் அவன் தலைமயிரும் நம்ம எண்ணவே முடியாது, அதுலயும் அதிகமா இருக்கிறாங்க. அடுத்து பலத்து போயிருக்கிறார்கள், நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியது ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன கேட்கிறேன் அன்பு பிள்ளைகளே, இதுதான் நிறைய பேருடைய லைஃப்ல நடந்துட்டு. செய்யாத தவறுக்கு தான் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன செய்வாங்க, தண்டிக்கப்படுவாங்க. செய்யாத குற்றத்திற்கு நம்ம என்ன செய்வோம், வீட்டில் விதிப்படுவோம். ஆனா கண்டிப்பா அது தவறு. நம்ம தவறு செய்யலாம், நம்ம மேல ஒரு அக்கிரமம் இருந்தாலும் இந்த காரியம் நம்ம லைஃப்ல நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குற்றத்தை ஆண்டவர் வெளியே எடுக்கிறதுக்கு தான் அந்த சூழ்நிலையை அனுமதிக்கிறார், தவிர வேற எதுக்குமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். நீங்க ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பிட்டீங்கன்னா அந்த மனம் திரும்பின பகுதியில் பிரச்சனை வரவே வராது. 100% அடிச்சு சொல்லுவேன். ஒரு பாவத்தை விட்டுட்டு மனம் திரும்பிட்டீங்கன்னா அது வரைக்கும் அந்த பாவத்து நிமித்தம் உங்க வாழ்க்கையில பின்தொடர்ந்த பிரச்சனை நீங்க மனம் திரும்பினதுக்கு பிறகு வராது, ஸ்டாப் ஆயிடும். அப்படி ஸ்டாப் ஆகலன்னா ஆண்டவர் நம்முடைய சிலுவையில இயேசப்ப மரித்தது உயர்த்தினது எல்லாமே வீணா போயிடும். இதுல நீங்க மனம் திரும்ப வேண்டிய பகுதியே நீங்க மனம் திரும்பாதனாலதான் எந்த பக்கமும் நிம்மற முடியாத பிரச்சனை சில நேரத்துல வருகிறது. அதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கிறது, உங்க அக்கிரமம். அந்த அக்கிரமத்தை நீங்கள் ஆண்டவருக்காக விட்டு கொடுத்து மன்னிப்பு கேட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அதோடு உங்க வாழ்க்கையில மாறிவிடும். சங்கீதம் 19:12 வாசிங்க. இதுதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்?
ஐயா ஆண்டவர் கிளாஸ் வதிக்கிறாரியா? ஆமென் பாஸ்டர். ஆண்டவர் உங்களை உயர்த்த போறாரியா? ஆமென் பிரதர். எல்லாம் சொல்லுவோம். ஆண்டவர் உங்களுக்கு பாவம் இப்படி இருக்குது இந்த விட சொல்றாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? இது வரைக்கும் நீ நல்லா தான் சொன்னீங்க பாஸ்டர், இப்போ உங்களுக்கு என்னாச்சு? இப்படிதான் நம்ம என்ன செய்வோம்? பிள்ளைகளை உணர்த்தக்கவனியா? தன் பிள்ளைகளை உணர்ந்தாலே அக்கிரமம் தலை தூக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தவற ஒத்துக்கொண்டீங்கன்னா பிரச்சனை பின்தொடராது. நீங்க ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் உங்களை அந்த பிசாசும் அந்த பிரச்சனையும் உங்களை பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கும். கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி காரணம் இல்லாத காயம் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தேவனுடைய பிள்ளைகளை இந்த மகிமையான வேளையில உங்க பிள்ளைகளை நீங்கள் என்ன செய்யணும்? உணரணும். எத்தனை பேர் உணர்ந்து ரெடியா இருக்கிறீங்க? ஆமா. இப்போ ஒரு லூக்காய்க்குள்ள போலாம். இப்போ லூக்கா 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இரண்டு மனுஷர்கள் ஜெபத்திற்கு என்ன செய்தாங்க? தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று என்ன சொல்லுகிறான்? தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று என் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. போதும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகள் தன் பிள்ளைகளை உணர வேண்டும், தன் பிள்ளைகளை ஒத்துக்கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். 2 மனிதர்கள் ஜெபித்தார்கள். ஒருவன் தன்னுடைய மேன்மையான காரியங்களை ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினான், தன் ஆண்டவருக்கு கொடுக்கிறதை தெரியப்படுத்தினான். மற்றவர்களை போல இல்லை என்று மற்றவர்களை குற்றப்படுத்தி தன்னை மேன்மையாக காட்டினான். ஆனா ஆயக்காரன் என்ன செய்தார்? பாவியாய் என்னை கிருபையாயிரும் என்று சொல்லி தன்னை என்ன செய்கிறான்? தாழ்த்தி தன் தவறை, தன் நிலையை யாரையும் குற்றப்படுத்தாமல் தன்னையே ஆண்டவருக்கு முன்பதாக ஒரு பாவியாக என்ன செய்தான்? தன்னை முன்னிலைப்படுத்தினான். அப்போ கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? தன்னை நீதிமான் என்று காட்டினவனோ, அவன் செய்த மேன்மையான காரியங்களை காட்டினவனோ, மற்றவர்களை குற்றப்படுத்தி தன்னை மேன்மையானவனாக வெளிப்படுத்தினவன் அந்த இடத்துல கர்த்தருக்கு முன்பதாக நீதிமானாகவில்லை. அவன் தன்னையே வருத்தி ஆண்டவருக்கு முன்பாக நிற்க திராணி இல்லாதவன் என்று ஒத்துக்கொண்டு, நான் பாவியலையும் பிரதான பாவி என்று பவுல் சொன்னது போல, ஆமென், இந்த இடத்துல லூக்கா எழுதின சுவிசேஷத்துல அழகா எழுதி வச்சிருக்கிறது. ஆமென். ஆண்டவரே நான் என்ன செய்வேன்? திரும்ப அந்த வசனம் கடைசி வாசிங்க. அவன் அல்ல, ஆமென், இவனே நீதிமானாக்கப்பட்டான், தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுகிறான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவ பிள்ளைகளே, சங்கீதக்காரனும் ஆரம்பத்திலிருந்து தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தாழ்மையாக கர்த்தர் வெளிப்படுத்தினார். என்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைக்கு நான் தான் ஆண்டவரே காரணம், நான் நிமிர்ந்து நிற்க கூடாதபடிக்கு என்னை சுத்தி இருக்கிற பிரச்சனைக்கு நான் என்னுடைய அக்கிரமம் தான் காரணம். அதே போல இந்த ஆயக்காரனும், ஆண்டவரே நான் பாவிப்பா, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம், ஆசீர்வாத குறைவுக்கு நான் தான் காரணம் என்பதை அவன் ஒத்துக்கொண்ட மாத்திரத்துல அவன் தேவ சமூகத்தில் நீதிமான் என்று எண்ணப்பட்டான். எனக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும்? ஆமென், நம்மளை தாழ்த்து ஒப்பி கொடுத்துடணும். கர்த்தருடைய சமூகம் இல்ல, எங்க போனாலும் நம்மளை மேன்மையை பேசக்கூடாது. இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கர்த்தரிடத்தில் தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு முன்பதாக
நீதிமானு யோபு மாதிரி நம்ம பேசக்கூடாது. யோபு மாதிரி பேசுனா பிரச்சனை 42 அதிகாரம் வரைக்கும் பின்தொடரதான் செய்யும். அல்லேலூயா. ஆமா, யாராவது ஒரு தீர்க்கதரிசி சொல்லுவாங்க, என் உத்தமியே, நீ என் பார்வைக்கு அழகானவளே, நீ ஒரு தெபோராளன்னு யாராவது சொல்லிட்டு போயிருவாங்க. நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி, ஆண்டவரே அந்த பாசனை தெபோராளன்னு சொல்லிட்டாரு, என்னை எஸ்தர்னு சொல்லிட்டாரு, அதனால எஸ்தர் மாதிரி ஆண்டவர்கிட்ட வந்தீங்கன்னா ஆசீர்வாதம் வராது. வராது. தெபோரா மாதிரி மனசை நினைச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அன்னாளை போல தன்னை சிறுமைப்படுத்தி தன்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பாருங்க என்று தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கக்கூடிய அனுபவம் தான் எப்போ ஆண்டவருக்கு சமூகத்துக்கு வந்தாலும் வரணும். ஆமென். உங்க சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் அழுகணும் தான் எனக்கு தோணுது. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாலே அழுகணும் தான் எனக்கு தோணுது. எப்ப ஆண்டவருக்கு சமூகத்துல வந்தாலும் அவரை நினைச்சு அழணும். நம்மளை நினைச்சு அழக்கூடாது. ஆண்டவர் சொல்ற உங்களை நினைச்சு தெரிஞ்சாது. ஆனா நீ அழ வேண்டாம்னு சொல்றாரு. நம்ம அழன்னு தோணுச்சுன்னா சிலுவையை பார்த்து அழுங்க, உங்க வாழ்க்கை மாறும். எனக்காக கண்ணீர் விட்ட இயேசுக்காக அழுங்க. உங்க குடும்பத்துக்காக ரத்த சிந்தனை இயேசுக்காக அழுங்க. ஏப்பா இவ்வளவு கஷ்டத்தை எனக்காக வாங்குனீங்க, ஏப்பா இவ்வளவோ பாடுபடுறீங்க அப்படின்னு சொல்லி ஏசாவை பார்த்து அழுதீங்கன்னா அழுது முடியும் போது உள்ள ஒரு பெரிய மாற்றம் வரும். என்ன மாற்றம் வரும்? நீங்க அழதான் செஞ்சிருப்பீங்க, உள்ள ஒரு சந்தோஷம் வரும். ஆனா உங்களை நினைச்சு அழுதீங்கன்னா என்ன வரும்? படப்படப்பு, டப்படப்பா டப்படப்பான்னு மனசு என்ன செய்யும்? அடிக்க ஆரம்பிச்சிடும். மனசெல்லாம் பாரமாயிடும். இது தேவையா நமக்கு? கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவர் நினைச்சு அழுவதுக்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆமென். நினைவு கூறும்படி பைபிள் சொல்லுது, ஆண்டவருடைய மரணத்தை நம்ம என்ன செய்யணுமா? நினைவு கூறணும். நினைவு கூர்ந்தாதான் நம்ம நல்லா இருக்கும். சிலுவையை தியானிங்க, நம்ம வாழ்க்கை மாறும். அவருடைய பாதத்தை தியானிங்க, நமக்குள்ள அபிஷேகம் வரும். கரங்களில் இருக்கிற காயங்களை தியானிங்க, நமக்குள்ள சுகமளிக்கிற வல்லமை வரும். அவருடைய கண்களை தியானிங்க, நம்முடைய முகத்துல பிரகாசம் வரும். ஆமென். அவருடைய சிரசை தியானிங்க, சாபம் போகும். இப்படிதாங்க நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யறோம்? தவறு செய்தவர்களை திட்டி தீர்க்கிறோம், நம்மளை நியாயப்படுத்துகிறோம். அதுக்கு பிறகு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு ஒப்பாரி வைக்கிறோம். நம்ம மனசெல்லாம் கல்லா மாறுது. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் யார் மேல வச்சிடணும்? ஹல்லேலூயா. ஏசாயா 53:2 வசனங்களுக்கு அதை பற்றி தியானிச்சு நம்ம ஜெபத்திற்கு அதிக நேரம் எடுக்க போகிறோம். கர்த்தருக்கு மாடுங்க. 53:6. நாம் எல்லாரும் ஏன் இந்த அக்கிரமம் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சு? ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த அக்கிரமம் பின்தொடர்கிறது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு தான், அந்த கேள்விக்கு தான் இந்த வசனம் பதில். வாசிங்க. நாம் எல்லோரும், ஒருத்தரை சொல்லல, எல்லாரும் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல விழ பண்ணினார். இப்ப நம்ம மேல அக்கிரமம் இன்னைக்கு நம்மளை பின்தொடர்கிறது. அவனவன் ஆடுகளை போல, ஆடுகளை எப்படி வழி தப்பி போவோமோ அது மாதிரி நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நம்ம சொந்த புத்தியில வழி தப்பி போயிட்டோம். சொந்த புத்தியில போனதுனாலதான் இப்ப பிரச்சனை நம்மளை சுத்தி 4 பக்கம் நிக்குது. துன்மார்க்குடைய ஆலோசனையில, பாவியுடைய வழியில, பரிகாசகர் உட்கார்ந்த இடத்துல. இதுதான் தேவன் சொன்ன நமக்கு முக்கியமான பிரமாணம் மாதிரி இருக்குது புதிய சங்கீதத்துல. இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம இருந்ததுன்னா நம்மளை அக்கிரமம் பின்தொடராது. அக்கிரமம் நம்மளை பின்தொடர்றதுக்கு காரணம் முதல் சங்கீதம், முதல் வசனத்தை நம்ம வாசிக்க சரி பண்ணிட்டாங்கன்னா நம்ம வாழ்க்கையில் அக்கிரமம் தொடரவே தொடராது. இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஏன் அக்கிரமம் நம்மளை பின்தொடர்கிறது? நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம் வழியிலே போனோம்னா என்ன அர்த்தம்? நம்ம சுயத்துல போனோம். புத்தி என்ன சொல்றதோ அது மாதிரி போனோம். புத்தி யாருக்கு என்ன சொல்லுச்சு? யோனாவுக்கு என்ன சொல்லுச்சு? நீ தர்சிசுக்கு போகாத, நினிவேக்கு போகாத, தர்சிசுக்கு போனா 3 நாள் மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டாரு.
இளைய குமாரன் ஒழுங்கா வீட்டில் எல்லாம் என்ன செஞ்சிட்டாரு? வெகு தூரம் போனாரு, லாக் ஆனாரு. அதெல்லாம் யார் வழியில போனது? சொந்த தன் வழியில போய் சுற்றி திரிந்து வாழ்க்கையை நாசப்படுத்தினவர்கள். இப்ப கர்த்தரால யோனாவுக்கு வந்து கர்த்தரால துன்பம் வந்துச்சா பிசாசால வந்துச்சுன்னா யாருனால வந்துச்சு? யோனாவால தான் வந்துச்சு. யோனாவால வந்துச்சு. அந்த யோனாவுக்கு வர்றதுக்கு காரணம் யோனா தான். அதை யார் அனுமதித்தது? கர்த்தர் தான் அனுமதித்தார். அதே மாதிரி தான் நமக்கும் ஆண்டவர் தான் சில விஷயத்தை என்ன செய்வாரு? அனுமதிப்பார். ஆமே. நம்மளை ரொம்ப நேசித்தா ஆண்டவர் யாரையும் அடிக்க விட மாட்டார். ஆமே சொல்லுங்க பாருமா. உங்க பிள்ளைகளை நீங்க அடிக்கலாம், நீங்க எது வேணாலும் அடிக்கலாம். ஆனா நீங்க பெல்ட்டை கட்டி கூட அடிக்கலாம். யாராவது வந்து கேட்டா என் பிள்ளைங்க அடிப்பேன்னு நீங்க சொல்லுவீங்க. இதை உங்க பிள்ளைங்க உங்க முன்னாடி யாராவது அடிச்ச ஒரு சும்மா ஒரு சின்ன குச்சி எடுத்து அடிச்சா கூட என்ன பண்ணுவீங்க? என் பிள்ளை நீ தான் சண்டை போட்டீங்களா? என் பிள்ளை நீங்க போய் அடிக்கலாம் அப்படி பக்கத்துல சண்டை போட்டாரு. உங்களுக்கே இவ்வளவு கோவம் வருது, உங்களை எப்படி ஏசவா பிசாசுகளை கொடுத்து அடிக்க விடுவாரு? அப்ப இப்ப நம்மளை அடி வாங்கலாம் யார் அடிக்கிறான்? இது யதார்த்தமான உண்மை. நீங்க சொன்னா புதுசா என்ன செய்வீங்க? யோசிங்க. தகப்பன் சிரிச்சியாத அப்ப அவர் நம்மளை சிரிச்சுப்பாரா இல்லையா? எது சிரிச்சுக்கிறாரு? நல்ல பிள்ளையா மாத்துறாரு. அப்ப நம்ம நல்ல பிள்ளையே இல்லைன்னா சில விஷயத்த நம்ம என்ன செய்ய துருட்டுவார். அது நமக்கு என்ன செய்யணும்? யோனாவை அண்ணன் மீனுக்குள்ளேயே காலையை முடிச்சிருக்கலாம். ஒரு மீனை பசியா விட்ட மீனை வச்சு சோழியை முடிச்சிருக்கலாம். ஆனால் திருத்துறதுக்கு தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? 3 நாள் மீனுக்கு சாப்பிட்றாத, விழுங்கிறாத, அதே இடத்துல வச்சு கடைசியில் வந்து நினிவேலுடைய கடற்கரை போட்டு வரைக்கும் அந்த மீனுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? எது செஞ்சாரு சொன்னார். அதே மாதிரி தான் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய சில சூழ்நிலை அனுமதிப்பாரு. எதுக்கு அனுமதிக்கிறான்? நம்ம ரெடியாகி வெளியே வரணும், பரிசுத்தமாய் வெளியே வரணும். உங்களை துரத்தின பிசாசை நீங்களே ஜெயிச்சு வெளியே வரணும்னு சொல்லி அப்பா நமக்கு சில சூழ்நிலை அனுமதிப்பார். நம்ம எல்லாத்தையும் பிசாசு மேலே போட்டுட்டு நம்ம அப்படி நினைச்சோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை ஓயாது. அப்ப எந்த வந்தாலும் நீதிமானுடைய வாழ்க்கையில நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமா இருக்குமா. ஆனா கர்த்தர் என்ன செய்யணும்? அவையெல்லாம் இருந்து கர்த்தர். இப்ப நீதிமானுக்கு யாரும் துன்பம் கொடுக்குறா? எப்படி துன்பம் வருதுன்னு சொல்றாரு? அவர் மீது எப்படி வரும்? ஒரு அனுமதி கொடுக்குறாருங்களா? அப்ப அவர் என்ன சொல்றாரு? வரும், ஆனா நான் அவனை விடுவிப்பேன். நீதிமானுக்கு துன்பங்கள்லாம் வர விடமான்னு சொல்ல, வரும், ஆனா நான் அவனை விடுவிப்பேன். ஏன் சொல்றாரு? நம்மள அந்த இடத்துல ஒரு அரணா மாத்த விரும்புறாரு. இந்த உலகம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு எழுமன்னு விரும்புறாரு. ஆண்டவர் சொல்ல தூசியை உதறி விட்டு எழுமன்னு சொல்றாரு. நம்ம எல்லாம் சுத்தி பெரிய பாறாங்கள்லாம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு தூசி விசுவாசத்தினால் அது உதறிட்டு வெளியே எழும்பு. நிறைய பேருக்கு ஆண்டவர் இதையா அனுமதித்தார்? ஆண்டவர் எனக்கு அனுமதிக்காமலே இதை என்ன செஞ்சிருக்கலாம், தடுத்திருக்கலாமேன்னு சொல்லி நிறைய பேர் நம்ம பேசுறது உண்டு. அவர் ஆண்டவர் அனுமதிக்கிறது எதுக்குன்னா உங்களை நல்ல விசுவாசமுள்ள பிள்ளையா மாத்துறது தான். உங்க எதிரியே நீங்க பார்த்து என்னைக்குமே பயப்படக்கூடாது மகளே. அவருடைய பவர் இவ்வளவுதான் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு தான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். இதை புரிஞ்சவங்க ஒரு ஆமீன் சொல்ல பாருங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒரு நாளும் சத்துருவுக்கு நீங்க பயப்படவே கூடாது. என்ன பதில்? அவன் ஒண்ணுமே இல்லை. நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தா ஒண்ணும் இல்லை, கர்த்தரை சார்ந்து இருந்தா ஒண்ணும் இல்லை. கர்த்தரை விட்டுட்டா அவன் ஹீரோ ஆயிடுவான். கர்த்தருள்ள இருக்கிற வரைக்கும் அவன் நம்மளை ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, செயல்படுத்த முடியாது. அதனால 2 விதமான நெருக்கம் வரும். ஆண்டவரை விட்டு போகும்போது ஒரு நெருக்கம் வரும். அது பிசாசு உங்களை நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு ரெடி பண்ணிட்டான்னு அர்த்தம். ஆனா ஆண்டவருக்குள்ள நெருங்கும் போது ஒரு உபத்திரம் வரும். அந்த உபத்திரம் பயங்கரமா வரும். பயப்படாதீங்க. அவன் அந்த உபத்திரவத்துக்கு நடுவில் இயேசு இருக்கிறான். ஹல்லேலூயா. உபத்திரவம் நடுவில் இயேசு இருக்கிறான். அப்படி உங்களை கைவிடவே முடியாது. இயேசப்பா கைவிடவே முடியாது. ஆமென். அதுல நீங்க ரொம்ப கான்ஃபிடண்டா இருக்கு. அதனால கர்த்தர் நாளில ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம என்ன செய்ய போறோம்? தேவ சமூகத்துல அமர போறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 47, 48. இந்த அக்கிரமம் எல்லாம் நம்மளை விட்டு நீங்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? 1 ராஜாக்கள் 8:47. அவர்கள் சிறை பிடித்து எத்தனாவது வசனம்? 47. ஓகே. சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வு அடைந்து
மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம். எங்க நம்ம கட்டப்பட்டிருக்கிறோமோ, எந்த பிரச்சனையில தவித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பகுதியில நம்ம உணர்வு அடைய வேண்டும். நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம், ஏன் மூலதான் இந்த பிரச்சனை வந்துருக்குது, நான் இந்த பாவத்தை செஞ்சதுனால இந்த தலை தூக்கி நிக்குதுன்னு சொல்லி நீங்க உணர்வு அடைந்து, அது மீண்டும் வாசிங்க, சிறைப்பட்டு போயிருக்கிற தேசத்திலே தங்களில் உணர்வடைந்து மனம் திரும்பி நாங்கள் பாவம் செய்து அக்கிரமம் பண்ணி. இந்த அக்கிரமம் பண்ணினா, அக்கிரமம்னா என்ன சிஸ்டர்? போகாதே என்றால் போனால் அது பேரு மீறுதல். ஏசப்பா போகாதே. அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசி அவிசுவாசியோட பிணைக்கப்படாது. இதை நீங்க பிணைஞ்சீங்கன்னா அது பேர் என்னது? மீறுதல். அப்ப மீறுதல் போனீங்கன்னா அது என்னவோ அக்கிரமமாக மாற்றப்படுகிறது. இப்ப இந்த இடத்துலயும் சொல்லப்பட்டிருக்கிறது, பாவம் வேறு அக்கிரமம் வேறு, ரெண்டுமே எழுதப்பட்டிருக்கு. வாசிங்க, அக்கிரமம் பண்ணி துன்மார்க்கமாய் நடந்தோம் என்று தங்கள் சிறையிருப்பான தேசத்திலே உம்மை நோக்கி வேண்டுதல் செய்து நல்ல கவனிகள், தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் உம்மிடத்தில் திரும்பி, தேவரே போதும், திரும்பிங்கிற வார்த்தை வரைக்கும் போதும். நான் சத்துருக்களின் தேசத்திலே தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடு கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். முதலாவது நீங்கள் உணர்வடைய வேண்டும், உங்களில் உணர்வடைய வேண்டும். பாவம் அறிக்கை பண்ணுகிறதுக்கு முன்னாடி பாவம் உணர்வு அடைய வேண்டும். அதுதான் முக்கியம். பாவம் உணர்வு அடையும் போது நமக்குள்ள மனசாட்சி குத்தப்படும். ஆண்டவர் முன்னாடி நம்ம மனஸ்தாபப்பட்டு அழக்கூடிய மனதில் வரும். இதை நான் செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறது பேர் தான் உணர்வு அடைவது. தங்களில் உணர்வு அடைந்து பாவங்களை அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அறிக்கை செய்தார். உங்களை பின்தொடர்கிற அக்கிரமம் ஆண்டவருடைய சமூகத்துல இன்றோடு நின்று போகும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த நாட்களை சங்கீதக்காரனை போல நிமிர்ந்து பார்க்க முடியாத பிரச்சனையா, எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் உங்களை சூழ்ந்திருக்கிறதா, அக்கிரமம் உங்க தலைக்கு மேல பெருகி இருக்கிறதா, எல்லாரும் செய்யாத தப்புக்கு உங்களை திட்டுறாங்களா, எந்த ஒரு காரணம் இல்லாம நீங்க தண்டிக்கப்படுறீங்களா, எந்த காரணம் இல்லாம நீங்க பணத்தை நஷ்டமாக்கி கொண்டிருக்கிறீங்களா, ஒரே ஒரு காரியம் உங்களை ஒரு அக்கிரமம் பின்தொடர்கிறது. அந்த அக்கிரமம் என்ன? பணத்துல வீழ்ச்சி அடைந்தா பணத்துல ஒரு அக்கிரமம் இருக்கிறது. வியாதியில வீழ்ச்சி அடைந்தீங்கன்னா பில்லி சுனி ஆவி உங்களை பின்தொடர்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் வச்சு நீங்க என்ன செய்யணும்? அது என்ன அக்கிரமம் உங்களை பின்தொடர்றதுன்னு கண்டுபிடிக்கணும். அந்த அக்கிரமத்தை ஒரு நாள் உபவாசம் பண்ணி அறிக்கை பண்ணி தேவசம் விட்டீங்கன்னா அதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையில் அந்த பிரச்சனை உங்களை பின்தொடராது. 100% நான் வசனத்தை நம்புறபடினால விசுவாசத்தோடு உங்களை நான் அறிக்கை செய்கிறேன். நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் அறிந்து கொள்ளுங்கள். உங்க பாவங்களை நீங்கள் உணர்வடைந்து அறிக்கை செய்யுங்கள். அக்கிரமத்தினுடைய பின்தொடர்பு உங்க வாழ்க்கையில் நின்று போயிடும். எல்லாருடைய வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து அப்படியே டல்லாகிடும். இதுதான் உங்களை பின்தொடர்கிற அக்கிரமம். மேல ஒரு மலை மேல ஏறுவீங்க, அப்படி கிடந்துருவீங்க. அபிஷேகத்துல ஆழமா போவீங்க, ஜபத்துல ஆழமா போவீங்க, குடும்பமா ஆண்டவர் குடும்ப ஜபத்துல ஆழமா போவீங்க, திடீர்னு சரிஞ்சு போயிடுவீங்க. காரணம் ஏதோ ஒரு அக்கிரமம் உங்களை பின்தொடர்கிறது. அதுதான் சங்கீதக்காரர் தலை மேல முழுவதும் அக்கிரமம் பெருகி போயிருக்குதுப்பா, என்னை எப்படியாவது விடுதலை செய்யும். அப்ப சங்கீதம் 40:13 வாசிங்க திரும்ப. என்னை விடுவித்தருளும் கர்த்தாவே, எனக்கு சகாயம் சகாயம் பண்ண. இந்த ஜபத்தை தான் இப்ப நம்ம பண்ண போறோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே என்னை விடுவி. நம்ம விடுவிக்கப்பட்டா நம்ம குடும்பம் விடுவிக்கப்படும். நம்ம தவிர என்னைக்குமே செய்யல.
ஆண்டவரே அவன் சின்ன அண்ணன் தான் ஆண்டவரே ரொம்ப மோசமா பண்றான். முடிச்சு தம்பி, சின்ன அண்ணன் தான் ரொம்ப தவறு செய்யறான், என் கணவர் தான் ரொம்ப மோசம், என் மனைவி